அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரோஜாஸ் கிச்சனில் சூப்பரான எறா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? ஒரு கடாயை வச்சு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது கூடவே நான் 2 பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேம்மா, 1/4 கிலோ இறால், அதுக்காக. பச்சை மிளகா ஒரு 6-7 போட்டிருக்கேன். இது நல்லா இருக்கும், பச்சை மிளகா போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாசனை. ரொம்ப பொன்முருவல் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஒரு தங்க கலர் வரட்டும். அந்த வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நான், கல் உப்பு. இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம், இல்லாட்டி பச்சை வாசனை அடிக்கும். வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போயிருக்கும் உங்களுக்கு. நான் 2 தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதை ஊற்றுங்க. 100 தக்காளி இருக்கும். போட்டுட்டு நல்லா கிளறி விடுவோம், தக்காளி வாசனை போகிற வரைக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள், தக்காளி கனிஞ்சி. அடுத்தது 1/4 கிலோ, நான் 1/2 கிலோ இறா வாங்கினோமா, அது சுத்தம் பண்ண 1/4 கிலோ இருக்குது, அதை போட்டுடலாம். அது அந்த ஆயில்லையே கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாமா? பார்த்தீங்களா, 5 நிமிஷம் கழித்து இப்படி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா சுருளுண்டாக ஆகிடுச்சு இறா. நல்லா எண்ணெய்லாம் வெளியே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ மசாலாலாம் சேர்த்துருவோமா? மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள், இது சோம்புத்தூள், மஞ்சள் கொஞ்சம் போட்டிருக்கிறேன், மல்லி ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, ரொம்ப போட்டுறக்கூடாது, நல்லா இருக்காது. மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளி. இது நான் தேங்காய் பால் ஊற்றிருக்கேம்மா, கொஞ்சோண்டு எடுத்து. நீங்கள் வேணால் தேங்காய் அரைச்சி கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாம்மா அதுக்கு மசாலாவே. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான கிரேவிங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும். வேறு ஒரு தொட்டுக்க கூட இதுக்கு தேவையே இல்லை. இந்த கிரேவி மட்டுமே போதும். ஒரு அப்பளம் பொரிச்சிக்கிட்டா நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.